அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஃப்தார் பார்ட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீட்டுக்கு சிஸ்டர் இன்லாஸ் அவங்க கிட்ஸ் எல்லாமே வந்துருக்காங்க இஃப்தாருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்து ஒரு 4-5 நாளாக 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா நோன்பு நாளைக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் க்ளீனே பண்ண முடியலை. அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஃப்தாருக்கு ஒன்றா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஷ்ஷஸ் தான் நான் பண்ண போகிறேன். மீதி வந்து என்னோடய சிஸ்டர் பண்ண போகிறாங்க. இப்படி வேலையை வந்து 2ஆக பிரிக்கும் போது ஈஸியாக இருந்துச்சு இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் பல்காக குக் பண்ணுறதுக்கு. வருஷம் சொல்கிற அதே டைலாக் தான். இது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நிற்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஹயாத் பாக்கியா இருந்துச்சுன்னா. எப்பயுமே பார்த்திங்கன்னா நோன்பு இப்போ தான் 1 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் சல்லுன்னு 27 கிட்ட வந்து நின்றோம். அதே மாதிரி தான் இந்த தடவை பறந்து ஓடிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரமலான் மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. விலாக் எடுக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு, இது மாதிரி ஒரு நீட்டாக ஒரு ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. காலைல சுபுக்கு எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஓதுறதா இருக்கட்டும், திருப்பி தூங்குறதா இருக்கட்டும். நௌரீனுக்கும் ஸ்கூல் கூட வந்து +2 எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால ஆஃப்டர்நூன் இருந்துச்சு. கொஞ்சம் காலையில் ஸ்கூலுக்கு எந்திச்சு அனுப்புகிற அந்த ஒரு இது இல்லை. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா 27ன்றாங்க. திருப்பியும் நம்ம பழைய லைஃப் ரொட்டீனுக்கு போகணுமே அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி கவலையாக இருந்தாலும் ரமதான் இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. சஹருக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நோம்பு திறந்துட்டு கண்டிப்பாக நின்று குக் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு வந்து தராவி அப்புறம் பயான் இதெல்லாம் மிஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சுருவோம். அப்புறம் சஹருக்கு கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சு ரைஸ் போட்டு தம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பக்கூர்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமை போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை அந்த பக்கம். போகிறதே கிடையாது. சரி ஓகே இன்றைக்கி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால ஊதும் போட்டுடலாம் அப்படின்ட்டு அது பக்கூரில் எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ பால் வந்து அடுப்பில் போட்டிருந்தேன் இல்லையா, எதுக்கு அப்படின்னா கடல் பாசி காய்ச்சறதுக்கு தான். அகர் பவுடர் வந்து நான் கலர்ஸில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு கிடச்சிச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபுட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிகான் ரோடில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரீல்ஸ்லாமே வருது. நீங்கள் கூகுளில் போய் குட் ஃபுட் ட்ரேடர்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஷோ ஆகிடும் எங்கே இருக்குது என்ன ஏது லொக்கேஷன் எல்லாமே. அவங்க ஆன்லைனில் பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை. ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வந்து அகரில் எனக்கு வந்து க்ரீன், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் கிடச்சிச்சு. நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை, நார்மல் பால் கொதிக்கும் போது அகர் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க், நமக்கு ஏதாவது சுகர் வேணும் சுகர், வெனிலா எசன்ஸ் வேணும்னா வெனிலா எசன்ஸ், இல்லை நீங்கள் என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ண வச்சுருங்க. இன்றைக்கி நான் 3 கலர்ஸ் அகர் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு, மிளகாய்த்தூள் கூடவே தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு மசாலாவில் வந்து மட்டனை சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம் தான். பிரியாணி வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குது. பிரியாணி ஒரே ஒரு வெரைட்டி இதுதான் பிரியாணி ரெசிபின்னு கிடையாது. விதவிதமான பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் சஹரில் கொதிக்க மட்டன் பிரியாணி சாப்பிட்றது பிடிக்குமான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு நான் பெரிய அடிக்ட்டு. மற்ற டைமில் வந்து மத்தியானம் டைம்லேயோ இல்லை நார்மல் டேஸ்லேயோ நம்ம வந்து நைட்லேயோ சுட மட்டன் பிரியாணி சாப்பிட்றது அது வேறு. பட் சஹரில் வந்து அப்படியே தம்மை உடச்சி கொதிக்க தட்டில் போட்டு சாப்பிடும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 புடி உள்ளே போகும் எக்ஸ்ட்ராவே நமக்கு.
மீன்வைல் நான் வந்து கடல் பாசி 3 கலர்ஸ் வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரே ஒரு கலர் காய்ச்சினது மட்டும் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். திருப்பி அதே காட்டி உங்களுக்கு போர் அடிக்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அது அழகாக செட் ஆகிட்டுருக்கு. இதே டைமில் நான் வந்து புட்டிங்க்கு வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மில்கி மிஸ்ட்டோட ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டின் ஃபுல்லாக கண்டென்ஸ்ட் மில்க் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? மெஷர்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேக் வந்து நான் விப் க்ரீம் எடுத்திருக்கேன். விப் க்ரீமோ ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டின் ஃபுல்லாக கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் வெண்ணிலா பீன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிக் பவுலில் நான் வந்து சப்ஸா விதை கொஞ்சம் ஊற போட்டுக்கிறேன். ஸோ அதை ஊற போட்டு கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி நான் சலாங்கட்டியாக பண்ண போகிறேன். அதுக்கு வந்து குனாஃபா டோ எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு, நெய் இல்லைனா பட்டர் 2 வேணால் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் பேனில் கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் தட்டுப்பாடு நிறையா இருக்குது இல்லையா? அதனால் அவன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகிட்டுருக்கு. கரண்ட்டு பில் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியலை. என்ன தான் கேஸ் இருந்தாலும் நம்ம மிச்சப்படுத்துகிறோம். அவனில் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரையரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஊற வச்ச சப்ஸா சீட்ஸில் நான் வந்து 3 கலர்ஸ் கடல் பாசி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் லிச்சி இதையும் நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜெல்லியும் நான் குட் ஃபுட் ட்ரேடர்ஸில் தான் வாங்கியிருந்தேன், மேங்கோ ஃப்ளேவர் ஜெல்லி. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இதை கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு மிக்சியில் நம்ம அடித்தோம் இல்லையா ஃப்ரெஷ் க்ரீம் அப்புறம் மில்க் மேட் வெண்ணிலா, அந்த மிக்சரை உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஜவ்வரிசி வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுனாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி ஆகிப்போச்சு. யாரை பார்த்தாலும் இந்த ரெசிபி என்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ புட்டிங் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டேன். ஸோ குனாஃபா சேமியா கொஞ்சம் வறுத்தரிச்சு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நான் போய் கடகடன்னு அசர் தொழுதுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசர் தொழுவ போயாச்சு. வடைச்சட்டி எப்போயுமே ஆன் பண்ணுறது 5:30 கிட்ட தான் ஆன் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆன் பண்ணிவிட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பல்காக வந்து ஃப்ரை பண்ணுற வேண்டிய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நான் வந்து சலாங்கட்டியாவுக்கு இந்த மில்க் வந்து ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக நான் பச்சைப்பால் எடுத்திருக்கேன் ஆவினோடது. நீங்கள் காய்ச்சி சில்லுன்னு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஓரமாக வச்சாச்சு. இப்போ குனாஃபா சேமியா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பால் ரெடி பண்ணி வச்சாச்சு. சைடில் வந்து சிக்கன் ரோலும் இன்றைக்கி சிக்கன் சீஸ் பால்ஸும் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஃப்ரோசன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பல்காக குக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேலைகள் வந்து பண்ணுறதுனால சரி நம்ம இன்றைக்கி ஃப்ரோசன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃப்ரோசன் எடுத்துக்கேன். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியே வாங்கின அந்த ஒரு ஃபீலும் இல்லை. டக்குன்னு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வீட்டிலையே பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் விப் க்ரீம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சலாங்கட்டியாவுக்கு கேக் மேலே நம்ம வந்து க்ரீம் போடணும். அதனால் அந்த க்ரீமை விப் பண்ணுறதுக்கு நௌரின் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். சைடில் நான் வந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி காலையில் தான் நான் போயிருந்தேன். குட் ஃபுட் ட்ரேடர்ஸில் போயிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் ஒன்றும் இல்லை. குட் ஃபுட் ட்ரேடர்ஸ்க்கு நான் போயிருந்தேன். ஆன்லைனில் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யணும், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும். அதனால் வந்துட்டு சரி அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே தான் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கூட வந்து பார்த்திங்கன்னா ஜூஸுக்கு இன்றைக்கி டேங்கு. என்னோடய கோ சிஸ்டர் ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் நான் ஒரு ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது என்னமோ தெரியலங்க. வீட்டில் இருக்கிற குட்டீஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க நம்ம ஹஸ்பண்ட் யாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா, ஏன்டா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளை பேச வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விப் க்ரீம் விப் பண்ண சொன்னால், நான் காலையில் தானே கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு ஷூட் பண்ணலை. நான் டக்குன்னு தொடச்சிட்டேன். ஆயில் கேனு, அப்புறம் என்னோடய ஏர் ஃப்ரையரு, பக்கத்தில் இருக்க சால்ட்டு, சுகர், அந்த கண்டெய்னர் எல்லாத்துலேயும் விப் க்ரீம் வந்து நல்லா தெரிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். கை கால் எல்லாத்துலேயும் விப் க்ரீம் அப்பிக்கிட்டு வந்துட்டு நின்றுட்டுருந்தா. ஸோ இப்போ சலாங்கட்டியாக அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சர்விங் ட்ரேயில் இது வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்.
ஸோ நீங்கள் வெளியே வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டிலே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் கேக் மேலே நம்ம வந்து பால் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும்ல, அதை ஊற்றிட்டு மேலே விப் க்ரீம் வந்து போட்டுடலாம். இது அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ட்ரெஸ்லெச்சஸ் கேக், அப்படி இல்லைன்னா லெட்டோ மில்க் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா குனாஃபா சேமியா, ஸோ அதை ஃபுல்லாக லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன சாஸஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிஸ்தா ஸ்ப்ரெட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்காஃப் நம்ம இஷ்டம் தான், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பிஸ்காஃபும் பிஸ்தா ஸ்ப்ரெட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா அவனில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அவன் இல்லை அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை மெல்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மெல்ட் ஆகாமல் ஸ்ப்ரெட் பண்ணால். மெல்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண வரும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுற வேலையும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இது வந்து வீட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. மவுண்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேலபன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே அடிக்கடி போயிட்டு வாங்கி சாப்பிட்றது. ஒரு குட்டி பாக்ஸில் தான் தருவாங்க, அது 350 ருபீஸ்க்கு மேலே. ஸோ ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம அமௌண்ட் போட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இது தாராளமாக ஃபேமிலி ஃபுல்லாகவே செய்யலாம். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் வாங்கிட்டு நான் வந்து இது ஒரு பேட்ச் செஞ்சேன்னா அப்புறம் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு ஒரு பெரிய பேட்ச் ஃபுல்லாக செஞ்சு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் நான் 2 தடவை பண்ணலாம். அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வீட்டில் இன்னமும் இருக்க தான் செய்யுது. மேலே இந்த மாதிரி நான் இப்போ ஊற்றுனல சாசஸ்லாம் அந்த மாதிரி ஊற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி நட்ஸ்லாம் போட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் உடனே சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். இல்லை நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை இன்றைக்கி நைட்டே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க, நாளைக்கு தான் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சலாங்கட்டி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈத் அன்னைக்கு கூட இந்த ஸ்பெஷல் டெசர்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சலாங்கட்டியாவை எல்லோரும் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா நோன்பு திறக்கிறதுக்கும் டைம் வந்துடுச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த புட்டிங் ரெசிபி, லிச்சி புட்டிங் ரெசிபி, அதுக்கப்புறம் இந்த சலாங்கட்டி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 3 மணி எந்திரிச்சு பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதை தம்மும் விட்டாச்சு. கரெக்டாக 3:30 மணிக்கெல்லாம் கொதிக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரமதான் ஷாப்பிங் எல்லாருமே முடிச்சிட்டிங்களா? ஏன்னா ஈத் வரப்போகுது. என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரமதான் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். ரமதான் ஷாப்பிங் ரமதான் மந்தில் நான் வந்து வச்சுக்கவே இல்லை. ரமதானுக்கு முன்னாடியே என்னோடய ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன் நான். ஸோ ஏன்னா ரமதானில் நோன்பு வச்சுக்கிட்டு எங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரமதானில் ஷாப்பிங் பிளான் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். புருஷவாக்கம்ல தான் சுடிதார் பார்க் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் போய் என்னோடய ஷாப்பிங் இருந்தது. அங்கே எப்பயுமே வருஷம் ஃபுல்லாமே ஒரு ஆஃபர் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா 6ஆவதாக எடுக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து ஃப்ரீ. அப்படி தான் வந்துட்டு நௌரினுக்கு எப்படியோ 2 ட்ரெஸ் எடுப்பேன், எனக்கு 2 ட்ரெஸ் எடுப்பேன், என் தங்கச்சிக்கு 2 ட்ரெஸ் எடுக்கணும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா 5 எடுத்துகிட்டு 6ஆவதாக ஒன்று வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி எடுத்தோம். நௌரினோட லைலத்துல் கத்ர் ட்ரெஸ்ஸு தான் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு எங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆஃபரில் எப்படி வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்தீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த விலாக் இங்கே முடியுது. கண்டிப்பாக அடுத்த சூப்பரான ஒரு விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்கிற ஒரு 4-5 நாளில் அதிகமான அமல்கள் துவாக்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க, என் ஃபேமிலிக்காக துவா செய்யுங்க. பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.